படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிச்சயமா இந்தியாவோட தலை சிறந்த டைரக்டர் மணிரத்னம் சார். அவரோட ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இந்தியாவிலேயே புது முயற்சியா தமிழ்நாட்டில் பயங்கரமா திரையுலகம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு அக்னி நட்சத்திரம், நாயகன், பகல் நிலவு, அவரோட படங்கள் தளபதி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டார்களுக்கும் ஒரு கேரியர்ல பெஸ்ட் படமா கொடுத்தவர் அவர். அவர்கிட்ட இப்படி ஒரு ஸ்டான படத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. கமலஹாசன் இந்தியாவிலேயே தலை சிறந்த நடிகர். அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கதா தான் சொல்லுவேன். எஸ்டிஆர், அதே மாதிரி அசோக் செல்வன், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு படத்தை ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு இயக்குனர் இயக்குறப்ப திரைக்கதையை இவ்வளவு பலவீனமா பண்ணுவாரு அப்படின்னு ஏற்கனவே பார்த்து பார்த்து சலிச்ச ஒரு கதையை அதை அரைச்சமாவே போட்டு அரைச்சு அவர்கிட்ட சரக்கு தீர்ந்துச்சுன்ற அளவுக்கு ஒரு ஒர்ஸ்டா மணிரத்னம் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்டோரி டிஸ்கஷன்ல என்ன உட்காந்து பண்ணாங்கன்னு தெரியல. விக்ரம் படத்துக்கு அப்புறம் ஒரு வயசானாலும் நான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஹீரோ, நான் கோடிகளில் பணம் குமிக்கிற அளவுக்கு நான் ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர் தான் கமலஹாசன் நிரூபிச்ச படம் விக்ரம். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்ப்போட தக் லைஃபை கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. பட் செத்தது சிம்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்களும் தான். சரிங்களா, படத்துல ஃபுல்லா சுட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு எங்களையும் சேர்த்தே சுட்டுருக்கலாம். அவரு சுட்டுட்டாரு, அதுதான் உண்மையான விஷயம். எங்க காசை சுட்டுட்டாரு. சிம்பு கமலஹாசன் சுடல. கமலஹாசன் சிம்பு கமலஹாசனை சுடுவாரு. இதுல படத்துல மணிரத்னம் எங்களை சுட்டுட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.